ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி ஜாப் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் எஸ்எஸ்ஆர், சரிங்களா. எஸ்எஸ்ஆர்னா சீனியர் செகண்டரி ரெக்ரூட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் எம்ஆர், சரிங்களா. அக்னிவீர் எம்ஆர்னா மெட்ரிக் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மெட்ரிக் ரெக்ரூட், ஓகேங்களா. இது இந்த கேட்டகரி ஜாப்பு. இதனை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இதுக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, அதே போல் தான் கேண்டிடேட்டு மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள், சரிங்களா. ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து என்னென்னு மேரீடு ஆகாமல் இருக்கணும், சரிங்களா. அன்மேரிடாக இருக்கணும், திருமணம் ஆகாதவர்களாக இருக்கணும், சரிங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்சிருந்தால் போதும், ஓகேங்களா. 10th படிச்சிருந்தால் போதும். மினிமம் 50% மார்க் இருந்தால் போதும். அதே போல் இப்போது இந்த வருஷத்தில் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, நீங்களுமே எலிஜிபிள், சரிங்களா. 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த பேட்ச் பாஸ் அவுட்டு அவங்களுமே எலிஜிபிள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு போகும்போது மட்டும் ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வைக்கணும். ஏன்னா ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் விட போகிறாங்க இல்லையா. நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேஜ் 2, அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டு ஸ்டேஜாக இருக்குது, சரிங்களா. நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு போகும்போது ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 2003 2003க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி 30 ஏப்ரல் 2007 உள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும், சரிங்களா. இந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும், ஓகேங்களா. 1 நவம்பர் 2003க்கு அப்புறமும் 30 ஏப்ரல் 2007க்குள்ளேயும் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. இதுதான் வந்து ஏஜ் லிமிட். அப்படி கணக்கு பண்ணால் 17லேருந்து 20 வயசு அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா. அதுக்கப்புறம் டூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங், அது வந்து 4 இயர்ஸ்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அக்னிவீர்னா 4 இயர்ஸ் தான் ஒர்க்கிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் பர்மனன்ட் பண்ணுறது வந்து அது ஃபர்தராக வந்து அதோட ப்ராசஸ் அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா. அதே போல் லீவ் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொன்ன மாதிரி தான் 30 நாள் வந்து 1 இயருக்கு 30 நாள், அப்புறம் மெடிக்கல் லீவ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பே ஸ்கேல் பற்றி 4 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ 4 வருஷத்துக்கான பே ஸ்கேல் வந்து ஒவ்வொரு இயருக்கும் என்ன பே ஸ்கேல்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 30,000, செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா 33,000, தேர்ட் இயர் பார்த்திங்கன்னா 36,500, ஃபோர்த் இயர் பார்த்திங்கன்னா 40,000 சொல்லிட்டு 4 வருஷத்துக்கான அந்த பே ஸ்கேல், சரிங்களா. சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து உங்கள் கை கிடைக்கும், சரிங்களா. 70% கை கிடைக்கும். மீதி 30% பார்த்திங்கன்னா அக்னிவீர்னு ஒரு ஃபண்டு இருக்குது. அந்த ஃபண்டில் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, சரிங்களா. அந்த ஃபண்டு உங்களுக்கு எவ்வளோ 30% எடுக்கிறாங்க இல்லையா சேலரிலேருந்து, அந்த 30%க்கு ஈக்குவலாக இன்னொரு 30% அவங்களே கிரெடிட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு இயருக்கு 30,000 சேலரியா, 30% எவ்வளோ 9,000 எடுத்துப்பாங்க. அவங்க ஒரு 9,000 அந்த ஃபண்டில் போடுவாங்க. அப்போ இது ஒரு 9,000, அது ஒரு 9,000, மொத்தம் எவ்வளோ ஆச்சு 18,000. இந்த 18,000 இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு இயருக்குமே வந்து எடுத்து ஃபைனலாக உங்களுக்கு 4 இயர்ஸ் முடிஞ்சு நீங்கள் ஜாப் விட்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, சரிங்களா. அதுதாங்க சொல்கிறாங்க தெளிவாக. இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் கவர் இருக்குது 48 லட்ச ரூபாய்க்கு. அப்புறம் டெத் காம்பன்சேஷன் எக்ஸ்ட்ரா 44 லட்ச ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி காம்பன்சேஷன், அதாவது அங்கே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு உடல் உறுப்பு செயலிருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் காம்பன்சேஷன் இருக்குது, சரிங்களா. 44 லட்சம், 25 லட்சம், 15 லட்சம்னு சொல்லிட்டு அதுக்குமே காம்பன்சேஷன் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கும் 25% வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. 25% தான் செலக்ட் பண்ணுவாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம். அது வந்து கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நான் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜ், சரிங்களா. 2 ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. அந்த டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும், சரிங்களா. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடத்துவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் இருக்கும். டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு, 50 கொஷின்னு, ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 50 மார்க். சரிங்களா? கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். அப்புறம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 டாப்பிக்கில் வந்து கொஷின் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன தரத்தில் இருக்கும்? 10வது தரத்தில். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் கொஷின் வந்து எடுப்பாங்க. சிலபஸ்ஸு சாம்பிள் கொஷின் பேப்பர் வேணும்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் எக்ஸாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ், ½ அன் ஹவர் தான் எக்ஸாம் டைமுன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 நெகட்டிவ் மார்க்கு, 0.25 நெகட்டிவ் வந்து மார்க் வந்து நெகட்டிவ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ராங் ஆன்சருக்கு. ஓகேங்களா? அப்புறம் சென்டர் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பற்றி கிளியராக சொல்லலை. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா சொல்லிக்கிறாங்க, ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லா கேட்டகரிக்கும் தான் 550 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இத்தனை ஸ்டேஜாக வச்சுருக்காங்க. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அந்த ஸ்டாண்டர்ட் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து என்ன செக் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ரன்னிங். சரிங்களா? ரன்னிங்கு, அப்புறம் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு, புஷ்அப்ஸு, அப்புறம் பெண்டு நீ, சிட்ஸ் அப்னு சொல்லிட்டு இத்தனை கேட்டகரி அந்த கேம்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலுக்கு வந்து என்னென்ன க்ரைட்டேரியா இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது முடிஞ்சால் தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்ரு, அதாவது வெப்சைட்லேயே வந்து அறிவிப்போம்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல், அதாவது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுபோல் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து ப்ரெக்னென்சியாக இருந்தாங்க அந்த பீரியடில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டாட்டூஸ் பற்றி, மினிமம் ஹைட் ஸ்டாண்டர்ட் பற்றி இதெல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க. இதையும் வந்து செக் பண்ணி, இதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் குவாலிஃபை, ஹைட்லாம் கம்மியாக இருந்தால் டிஸ்குவாலிஃபை ஆகும். அதே போல் டாட்டூஸ்லாம் போட்டுறக்கூடாது, அதுக்கும் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் விஷுவல் ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்லிக்கிறாங்க. ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் மாதம் 2024. சரிங்களா? நவம்பர் மாதத்துலேயே ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் டென்டேட்டிவாக சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம சொன்ன விஷயம் தான் மறுபடியும் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தான். இன்னும் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகலை, நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் விட்டுருக்காங்க. எப்போ வந்து அப்ளை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணணுன்னா 13ஆம் மே மாதம். சரிங்களா? இந்த மாதம் 13ஆம் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 27ஆம் மே, இந்த மாதமே 27ஆம் மொத்தம் 2 வாரம் தான் டைம் தராங்க. 13 மேல ஆரம்பித்து 27 மேல வந்து முடியுது. சரிங்களா? அப்புறம் அப்லோட் பண்ணுறப்ப ஃபோட்டோகிராஃப்லாம் எப்படி இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணுன்றது அங்கே சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கரெக்ஷன், அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் வந்து டைம் தருவோம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 3 நாள் டைம் தருவோம், நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் டேட்டு பற்றி நம்ம சொல்லிட்டோம். 27ஆம் மே மாதம் தான் லாஸ்ட் டேட்டு. 13ஆம் ஸ்டார்ட் ஆகிட்டு 27ஆம் மே மாதத்தோட முடியுது. ஓகேங்களா? அப்புறம் ஜாப் ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜாப் ஸ்கேம் இது வந்து எந்த விதமான, இது வந்து பியூர்லி மெரிட் பேசிஸ் தான், எந்த விதமான ஜாப் ஸ்கேமும் கிடையாது. ஏஜென்ட்டு, சீட்ஸு, டாட்ஸு, சோசியல் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு எதுவுமே வந்து ஜாப் ஸ்கேம் கிடையாது. பியூராக வந்து மெரிட் பேசிஸ் மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம், கவர்மெண்ட் வந்து ரெக்வயர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போதுமான தகவல்களை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்களும் ஒன்ஸ் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு 13ஆம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது, அப்போ அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.